நாளைக்கான வீடு தாங்க வந்திருக்கு. இது வந்து பார்ட் 1ங்க. சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம பாரதி வந்து ஆதிய கட்டி பிடிச்சிட்டு வரங்குறாங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம ஆண்டாள் வந்து நம்ம அழகர கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காங்க போதையில அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே போதையில வந்து நம்ம ஆண்டாளும் அதுக்கடுத்து பாரதி 2 பேருமே உளறிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாரதி வந்து சொல்றாங்க, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும்டி. அவரை வந்து பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியல. அவரை பிரிஞ்சு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு செகண்டும் எனக்கு ஒவ்வொரு நாள் மாதிரி தெரியுதுடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு ஏன்டி அவரை வந்து நீ இப்படி பிரிஞ்சிருக்க, போய் அவர் கூட சேர்ந்து வாழ வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் சொல்கிறாங்க. இல்லடி, ஆனால் எனக்கு அவர் துரோகம் பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாருடி அப்படிங்கிற மாதிரி ஆண்டாள் சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு, இனிமேல் நான் அவர் கூட சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போதையில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம ஆண்டாள் சொல்கிறாங்க, உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கும் வந்து அழகர் ரொம்ப பிடிக்கும். அவன் எவ்வளோ தான் என் கூட சண்டை போட்டாலும் என்னை விட்டு போகாமல் என்கிட்டே இருக்கான் பார்த்தியா, அதனாலேயே வந்து அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து நம்ம இவங்க சொல்கிறாங்க, பாரதி வந்து சொல்கிறாங்க, நான் ஒன்று கேட்டால் செய்வியா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, எங்கள் அண்ணன் அழகர் இருக்கார்ல, அழகர் கூட வந்து நீ சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆண்டாளுக்கிட்ட சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். அதை கேட்டுட்டு வெளியில் வந்து நம்ம ஆதியும் நம்ம அழகர் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஏய், இவங்க தான் மச்சான் குடிச்சிருக்காங்க, இவங்க 2 பேர் தான் குடிச்சிருக்காங்க, 2 பேர் வந்து ரூமுக்குள்ளே கத்திக்கிட்டு இருக்காங்க, நான் போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறேன், நீ தயவுசெய்து இந்த பக்கமே வந்துடாத, நீ போய் உன்னோட ரூமில் இருந்துக்கோ, நான் கூப்பிட்டா மட்டும் வா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அழகர் சொல்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அழகர் பார்த்தா வீட்டுக்குள்ளே வராங்க. நம்ம அழகர் வந்து ஆண்டாளை பார்க்க அவங்க ரூமுக்குள்ளே வராங்க. அதே நேரத்தில் எந்திரிச்சு நம்ம பாரதி இருக்காங்கல்ல, பாரதி விறுவிறுன்னு எந்திரிச்சு நம்ம ஆதி ரூமுக்குள்ளே போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்கே போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா நம்ம ஆண்டாள் வந்து அழகர்கிட்டே உண்மையை சொல்கிறாங்க. டேய், எங்கடா போனேன், உன்னை தேடி தேடி இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கருமத்திரி குடிச்ச, அந்த கூல்ட்ரிங்க்ஸ் எதுவும் குடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அழகர் வந்து கேட்காரு. ஆமாடா, அந்த கூல்ட்ரிங்க்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, இன்னும் கொஞ்சம் இருந்தால் கொடுமை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய், அது கூல்ட்ரிங்க்ஸே இல்லை, அது சரக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. யாரை ஏமாற்ற பார்க்குற, அது கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் தான், நானும் பாரதி தான் குடித்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரைட்டு விடு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம அழகர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. டேய் வாடா, எனக்கு சுளுக்கு எடுத்து விட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு எங்கடி சுளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு உடம்புல சுளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, காலை நீட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, காலில் கிடையாது, இடுப்பில் இருக்குது, இடுப்பில் சுளுக்கு எடுத்து விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இடுப்புலையா, என்னடி இது புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம், நான் வட்டம் எனக்கு சுளுக்கே விழுகாது, ஆனால் நான் சுளுக்கு எடுத்து விட சொல்லுவேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தெரியும்டி, நீ சும்மா தான் சுளுக்கு எடுத்து விடுறேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அழகர் சொல்கிறாங்க. அதுக்காண்டி தான் என் காலை பிடிச்சி 3/4 மணி நேரம் நீ தேய்ச்சிக்கிட்டு இருந்தியா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆண்டாள் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிடா, உன்னை கட்டி பிடிக்கணும் போல் இருக்குது, ஐ லவ் யூடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய், அங்கிட்டு போடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கட்டி பிடிச்சவொடனே, ஏய் போடி, என் உடம்புக்குள்ளே என்னென்னமோ பண்ணுதுடி போடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் போக முடியாது, நான் அப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா விறுவிறுன்னு நம்ம பாரதி வந்து ஆதியை தேடி போயிடுறாங்க. ஆதி, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, உங்களை என்னால் மறக்கவே முடியல தெரியுமா, நைட்டெல்லாம் நான் அழுதுகிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் பாரதி, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் தானே எனக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டீங்க, வேறு யார் என்னை பிரிஞ்சு போயிருந்தா கூட நான் இவ்வளோ கவலைப்பட்டிருக்க மாட்டேன், ஆனால் நீங்களே இப்படி பண்ணுவீங்கன்னு நினைக்கல, அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்ப அழுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி விடுங்க, இப்போ என்ன நீங்கள் தானே போனீங்க, நானாக போனேன் உங்களை விட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல ஆதி சொல்கிறாங்க. ஆமல, நான் தானே போனேன், எனக்கு கோவம், எனக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி நம்ம பாரதி வந்து புலம்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தா ஆதி, இனிமேல் உங்களை வந்து என்னால் பிரிஞ்சு இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு கட்டி பிடிச்சிடுறாங்க. பாரதி, கட்டி பிடிக்காதீங்க, யாராவது பார்த்தா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. யார் பார்த்தா என்ன, எனக்கு ஒன்றும் கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அவங்க மேலேயே படுத்துடுறாங்க. அடுத்து பார்த்தா நம்ம ஆதி இருக்கார்ல, ஆதி அப்படியே மெதுவாக கூட்டு போய் அங்கே பெட்டில் படுக்க வச்சிடுறாங்க. பெட்டில் பார்த்தா நம்ம பாரதி வந்து ஆதியோட மடியில் படுத்து அப்படியே உறங்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஆண்டாள் இருக்காங்கல்ல, ஆண்டாள் வந்து அழகரை இழுத்து பெட்டில் போட்டுடுறாங்க. நம்ம அழகர் வந்து ஆண்டாள் மேலே படுத்துருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் விடுடி, எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது, நீ விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேருமே நைட்டு கட்டி பிடிச்சிட்டு உறங்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அங்கிட்டு தூங்குறாங்க, இவங்க இங்கிட்டு தூங்குறாங்க. காலையில் விடிஞ்சிருது, ஆண்டாளுக்கு வந்து போதையெல்லாம் தெளிஞ்சிடுது. நம்ம அழகர் இருக்காரில் கட்டி பிடிச்சி படுத்து கிடக்காரு. எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்து எத்தி விட்றாங்க, கீழே வாய் விழுந்துடுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னவே கட்டி பிடிச்சி தூங்கியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் என்னடி, நைட்டு ஒரு மாதிரி பேசுகிற, பகலில் ஒரு மாதிரி பேசுகிற, போதை தெளிஞ்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யாரா அதில் சரக்கு கலந்தது, நீ தானே அப்படிங்கிற மாதிரி வந்து ஆண்டாள் கேட்குறாங்க. ஆமாம், நான் தான் கலந்தேன், நான் ஆதி கலந்தேன், ஆனால் நீங்கள் வந்து குடிப்பீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பண்ணுறதையும் பண்ணிவிட்டு ஓவராக வாயாக பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி உனக்கு நைட் என்னடானா பக்கத்தில் வாங்க, கட்டி பிடிங்க, முத்தம் கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இப்போ என்னடானா எத்திக்கிட்டு இருக்க, என்னடி உனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் அப்படியெல்லாம் சொன்னேனா, கட்டி பிடிக்க சொன்னா, முத்தம் கொடுக்க சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாடி, எல்லாம் நீ தாண்டி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நமக்குள்ளே எல்லாம்
முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் நேற்று நைட்டோட முடிஞ்சிச்சு. இப்போ தானே தெரியுது பசங்கள்லாம் ஏன் கல்யாணம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, கட்டி பிடிச்சி தூங்கும்போது அவ்வளோ சுகமாக இருக்குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லி கலாச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. டேய் என்னடா ஐயோ போச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி சரி பயப்படாத, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா தான் இருந்தேன் சரியா. ஆனால் நேற்று இருந்த வேகத்துக்கு எல்லாம் நடந்திருக்கும். நான் வந்து ஜென்டில்மேனில் அதனால் ஒன்றும் செய்யலை அப்படிங்கிற மாதிரி வந்து அழகர் சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி நம்ம வந்து இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, இன்னும் நம்ம வந்து சேர்ந்து வாழவே இல்லை, நமக்கே இப்படி இருந்துச்சுன்னா அங்கே பார்த்தா நம்ம பாரதியும் ஆதி இருக்காங்களே, அவங்க இந்நேரம் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்காங்க. அவங்க 2 பேரும் அங்கே கட்டி பிடிச்சி படுத்து கிடக்காங்க. காலையில் பாரதி எழுந்திரிக்காங்க, அவங்களுக்கும் போதை தெளிஞ்சு ஆன்னு கத்த ஆரம்பிச்சிடறாங்க. பாரதி பாரதி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, எதுக்கு நீங்கள் இங்கே வந்து படுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஏய் நீங்கள் தான் இங்கே வந்து படுத்துருக்கீங்க, நல்லா பாருங்கள் இது என்னோடய வீடு அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாங்க. ஆமாம் இது உங்களோட வீடு தான், நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, நேற்று தான் நீங்கள் சரக்கு அடிச்சுட்டு இங்கே வந்துட்டீங்களே, என் ஃப்ரெண்டு இருக்கான்ல அவன் எனக்காக கலந்து வச்சுருக்கான், அதை நீங்கள் அடிச்சுட்டு இங்கே வந்துக்கிட்டு சரக்கை போட்டால் தான் உண்மையெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க, பரவாயில்லையே எல்லா உண்மையும் கக்கிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.